மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன சம்பவம் அப்படின்னா, சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி சென்னையில் நம்ம தூய்மை பணியாளர் ஒருத்தர் பத்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேர். அவங்க தூய்மை பணி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கையில் ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைக்குது. அந்த பாக்ஸ் ஏதோ உணவுன்னு நினச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் போய் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அதில் முழுக்க முழுக்க தங்க நகைகள் அடங்கிய அது பெட்டியாக இருக்கு. பார்த்தவொன்னே ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் அது. அவங்க ஏதோ ஐஸ்கிரீம் தான் அந்த மாதிரி ஏதோ நினைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆனால் அங்கே போன உடனே தங்க நகை அவருடைய கணவர் உடனடியாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இல்லை இது நம்முடைய பொருள் இல்லை, உடனடியாக இது காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிரும், எங்கே நீ எடுத்தியோ அந்த இடத்துல போய் நம்ம அங்குள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருவோம்னு சொல்லி நேரடியாக அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு நேராக காவல் நிலையத்துக்கு போயிட்டார். அங்கே போய் அவங்க ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்ச உடனே அது பெரிய வைரலான செய்தியாக மாறிடுச்சு. என்னன்னா, அந்த தங்க நகையினுடைய மதிப்பு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தங்கத்தினுடைய ரேட் தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு சவரன் நகை கிட்டத்தட்ட லட்சத்தை தாண்டி விட்டது. அவங்க ஒப்படைத்த நகையினுடைய மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட அவங்க 45 சவரனுக்கு மேலுள்ள நகையை அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. அதோட மதிப்பு 1 லட்சம் வச்சுங்கன்னா கூட 45 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு ₹1/2 கோடி மதிப்புள்ள ஒரு பொருளை, யாருமே கேட்பாரற்று கிடந்த ஒரு பொருளை அவங்க கையில எடுத்து அதை பத்திரமாக அதை அந்த உரியவரிடத்துல சேர்த்துட்டாங்க. அது என்னன்னா, காவல்துறை போன உடனே உரியவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்றது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது உடனடியாக அது எல்லார் கவனத்துக்கும் போயிடுச்சு. போன உடனே அந்த பத்மா அப்படின்ற அந்த பேர் அவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான பேராக எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பயங்கர பாராட்டு. முதல்வர் உடனே அவங்கள சந்திக்கிறதுக்கு அழைத்து அவருக்கு ஒரு கௌரவப்படுத்தி ₹1,00,000 சன்மானமும் கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தினாங்க. காவல்துறை அவர்களை பயங்கரமா கௌரவப்படுத்துச்சு. கமிஷனர் கூப்பிட்டு பாராட்டினாரு. பிளஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பல கட்சிகள்ல இருந்து அவங்களுக்கு பெரிய பாராட்டுகள்லாம் சொன்னாங்க. எல்லாரும் சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு. இன்னைக்கு இவரை பார்க்கவே முடியாதா, இவரோட நின்று நம்ம போட்டோ எடுத்துக்க முடியாதா, இவர் நம்மகிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த தகவல் அவர் கவனத்துக்கு போன உடனே உடனடியாக அந்த பத்மா அவர்களை குடும்பத்தோடு வர சொல்லியிருக்கார். குடும்பத்தோடு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கார். அவருடைய வீட்டுக்கு குடும்பத்தோடு அவங்க அந்த யூனிஃபார்ம், அந்த உடை என்ன, அவங்க அவங்களுடைய அந்த அலுவலக உடை இருக்கும், அந்த உடையோட அவங்க அங்க போறாங்க. அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ரொம்ப அன்பாக உபசரித்து கட்டி பிடிச்சி பாராட்டி, இப்படித்தான் இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அனுப்பலங்க. கிட்டத்தட்ட 2 சவரன் மதிப்புள்ள தங்க சங்கிலி அணிவித்து மகள் போல கட்டி அணைத்து பாராட்டி அனுப்பியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 1000 மாற்று கருத்துக்கள், நிறைய விமர்சனங்கள்லாம் வரும். ஆனா சூப்பர் ஸ்டாருடைய நடவடிக்கைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவரை இன்னும் சூப்பர் ஸ்டாராவே உட்கார வச்சிருக்கு. அவர் ஏன் சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா, சினிமாவில் நடிக்கிறதோடு மட்டும் இல்லாம இது மாதிரியான அவர் கவனத்துக்கு போகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரா, இல்ல எல்லாத்துக்கும் அவர் பாராட்டுறாரா அப்படின்னா, அவர் கவனத்துக்கு போகும்போது மக்களுக்கு எது கரெக்டா போய் சேரணும்னு நினைக்கிற விஷயத்த இப்பெல்லாம் ரொம்ப கவனமா எடுக்கிறார். முன்பெல்லாம் நிறைய விஷயங்கள்ல பண்ணி நிறைய விமர்சனத்துக்குள்ள மாட்டுவார். ஆனா இப்ப ரொம்ப தெளிவாக எதை செய்தால் இது மக்கள்கிட்ட போய் சேரும். இப்ப இந்த சம்பவம் அவருடைய அந்த நன்மதிப்பை உயர்த்துவது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அந்த பத்மா என்கிற அந்த கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மரியாதை, அவங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. அந்த 2 சவரன் தங்கச்சங்கிலி போட்டது விஷயம் இல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லட்சோப லட்சம் மக்கள் அவரை பார்க்க முடியுமான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்து கட்டி அணைத்து பாராட்டி அனுப்புற அந்த ஒரு மனப்பாங்கு இருக்குல்ல, அது இவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அவங்க ரொம்ப, நான் பேசுறதை விட அவங்க ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. பயங்கரமா பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒருத்தர் அவர் வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு என்னை ரொம்ப பாராட்டினாரு, எனக்கு 2 சவரன் நகை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனா இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, ஒரு நாளும் பொதுமக்கள் விஷயங்களுக்குள்ள தலையிடுறதே கிடையாது. வேற யாரும் இல்லைங்க, நான் நாட்டை ஆள போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா நம்ம விஜய். இவர் இதே தூய்மை பணியாளர் விஷயத்துல அவங்களையும் போராட்டம் பண்ணாங்க. ஆனா அந்த போராட்ட களத்துக்கு போய் சந்திக்கல. அந்த நபர்களை தன்னுடைய பனையூர் பங்களாவுக்கு அந்த ஆபீஸ்க்கு வர வச்சு அங்க சந்திச்சு பேசிட்டு அதோட கிளம்பிட்டார். இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அழைத்து பாராட்டியதை போல விஜய் அழைத்து பாராட்டினால் அவருக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா? ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா அவரை யாருமே கிட்டத்துல பார்க்க முடியாது. ஒரு பெரிய கடவுள் ரேஞ்சுக்கு மாறிட்டார். இதெல்லாம் கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கணும்.
கூட இருக்கிய செவ்வாழை இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆதவ அர்ஜுனாக்கு வெறுப்பு அரசியலை தவிர வேற எதுவும் தெரியாது. செங்கோட்டையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காரு. புசி ஆனந்துக்கு இட்டுன்னு வர பிரச்சனையிலேயே பெரும் பிரச்சனை இருக்கு. வசூல் பண்றதுல என்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற இந்த IRS அதிகாரி முதல்வர் வெளியே வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டோம், அப்புறம் எங்கால் மறுநாள் பிரஸ் மீட் பண்ணுவார்னு. அப்ப சத்தியமா கடைசி வரைக்கும் நீ மீட் பண்ண மாட்டேன். அவர் தான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல உனக்கு. செய்தியாளரை சந்திக்கிறதுல பயப்படுற ஒருத்தன் உலகத்திலேயே அது வந்து இந்த மங்குனி தலைவரா மட்டும்தான் இருப்பாரு. இதோடு மட்டும் இல்லைங்க, இது போய் தொழுது ஏதாவது இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் பக்கமாக நிற்கிறவர்களை தான் தலைவர்களை ஏத்துக்க முடியும். அவர்களை தான் நம்ம பாராட்ட முடியும். அவர்களை தான் நம்ம வந்து மரியாதை செலுத்த முடியும். இந்த தற்கொலையை நம்ம எப்படி மரியாதை செலுத்துறது? இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒண்ணுமே பண்ணது இல்லைங்க. இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இந்த பத்மா அவர்கள் இப்ப நகையை ஒப்படைச்ச அந்த பத்மாவை வந்து சூப்பர் ஸ்டார் பாராட்டியிருக்காரு. அதோடு மட்டும் விட்டாங்களா? நம்முடைய தபால் தலையை வெளியிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த முகத்தை அவங்கள தபால் தலை வெளியிட்டு மிக கௌரவப்படுத்திருக்கு அஞ்சல் துறை. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். உண்மையிலேயே இது இப்ப என்னன்னா, இந்த மாதிரி நேர்மையாக நம்ம செயல்பட்டா நமக்கான அங்கீகாரமும் மரியாதையும் இந்த சமூகத்துல உயரும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். இன்னைக்கு வந்து ஒரு 1/2 கிராம் நகைக்காக கொலை நடக்குது. மூதாட்டிகளை கொல்றாங்க, பெண்களை அடிச்சு துன்புறுத்திட்டு காதை அறுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில எவ்வளவு பெரிய விஷயம் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க சொல்லலைன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர்கள் இது நம்முடைய பொருள் இல்ல, இது அடுத்தவர்களுடைய பொருள், இந்த பொருளை கொண்டு போய் நம்ம சரியான இடத்துல சேர்த்துடணும், இது நம்ம காவல்துறையில ஒப்படைச்சிட்டு அதை எல்லாருக்கும் சொல்லிடணும், காவல்துறை உருவத்தை ஒப்படைச்சிருவாங்க. இப்ப அந்த குடும்பம் கிடைத்த குடும்பம், அந்த தொலைத்த குடும்பம் மீண்டும் இந்த கிடைத்த குடும்பம் எவ்வளவு உற்சாகத்தில் இருப்பாங்க பாருங்க. உண்மையிலே அவருடைய உழைப்பு திருடி போகாம கிடைச்சிருச்சு. ஏதோ சந்தர்ப்பத்துல அவங்க வந்து தொலைச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பத்மா மாதிரி நல்லவர்கள் கையில் அது கிடைக்க போய் அது அவர்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இதெல்லாம் நாம் என்ன செய்யறோமோ அது நமக்கு திரும்ப வரும் என்பதற்கான இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்னைக்கு வந்து இணையம் முழுக்க சூப்பர் ஸ்டாருடைய அந்த சங்கச்சங்கிலி அணிவித்த புகைப்படம் தான் வைரலா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அதனாலதான் இதற்கு ஒரு தனியான ஒரு விஷயமாக நம்ம பேசுறோம். இப்ப பத்மா மாதிரி பல 100 பத்மாக்கள் வந்து இருக்கணும். ஏன்னா அவர்கள் செய்கிற தொழில் அந்த மாதிரியான ஒரு மிக புனிதமான ஒரு வேலையை செய்யறாங்க. அவங்க அந்த குப்பையெல்லாம் எடுத்து அவங்க அந்த நகரை சுத்தம் பண்ற வேலையை செய்யறதுனால்தான் நம்மால் நடமாட முடியுது. இவர்கள் மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களை நம்முடைய சக மனிதர்களாக மதிச்சாலே போதும். நீங்க வந்து தங்கச்சங்கிலாம் உங்களுக்கு போட வேணாம். அவங்க உங்க தெருக்கள்ல வரும்போது அங்க உங்களுடைய விஷயங்கள் அவங்க வரும்போது அவர்களை மனிதர்களாக நடத்த முதல்ல பாருங்க. நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன், பல வீடியோக்கள் வரும். அவங்கள ஒரு மாதிரி மோசமாக நடத்துகிற சம்பவங்களை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் மாற்றுகிற விதமாக இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம். இது ஒரு அடித்தளம், இது ஆரம்பம். இன்னும் பல பேருக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.